அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் உள்ள குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் இன்றும் நாளையும் காலை 5 மணி முதல் காலை 11 மணி வரை எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அல் அப்ராக் பகுதிகளுக்கு அருகே செல்ல வேண்டாம் என குவைத்தின் ஆர்மி எச்சரிக்கை விடுத்துள்ளது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து அழிந்து வரும் குவைத் சமுதாயம் கவலை தெரிவித்த சிவில் இன்ஃபர்மேஷன். அடுத்து வெளிநாட்டவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய அவசர தொடர்பு எண்கள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான சண்டை நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தாலும் இது தொடர்பாக ஈரானின் IRGC ராணுவப்படை தரப்பிலிருந்து எந்த ஒரு சண்டை நிறுத்தத்திற்கான அறிவிப்பும் வெளியாகவில்லை. அமெரிக்க தரப்பிலிருந்து மட்டும்தான் சண்டை நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதுபோல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கையில் அணுசக்தி ஒப்பந்தம் மற்றும் ஈரான் ஒரு உடன்படிக்கை வரும் வரை ஈரான் மீதான தடை தொடரும் என தெரிவித்துள்ளார். வளைகுடா நாடுகளை தொடர்ந்து வரும் பதற்றமான சூழ்நிலையின் காரணமாக ஒவ்வொரு GCC நாடுகளும் தங்கள் நாட்டை பாதுகாக்க தீவிர ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் நாடு பஹ்ரைன் ஷீல்ட் என்ற வாசகத்துடன் GCC நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டது. இப்போ அதேபோல் குவைத்தும் இன்றும் நாளையும் ராணுவ பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ளது. அரப் நியூஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத்தின் அல் அப்ராக் ஏரியாவில் இன்றும் நாளையும் அதிகாலை 5 மணி முதல் காலை 11 மணி வரை ராணுவ பயிற்சிகள் ஈடுபட உள்ளதாக குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அல் அப்ராக் பகுதி அருகே செல்ல வேண்டாம் எனவும் அங்கு முகாம்களை அமைப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெசர்ட் விசிட்டர்கள், முகாம்களில் தங்குபவர்கள் மற்றும் ஒட்டகம் வைப்பவர்கள் இந்த பகுதிக்கு அருகே வர வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதனால் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் இந்த ராணுவ பயிற்சி வெற்றிகரமாக நடந்து முடியும் வரை முழு ஒத்துழைப்பு தருமாறு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க இந்த ஏரியா அருகே செல்லாதீங்க. இந்த தடை செய்யப்பட்ட பகுதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய மிலிட்டரி பேஸ் அமைந்திருக்கும் பகுதிகளுக்கு அருகாமையில் தான் இந்த ராணுவ பயிற்சிகளை குவைத் ராணுவம் நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத் நாட்டின் ஜெனரல் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி குவைத்தில் 30,000க்கும் மேற்பட்ட குவைத்திகள் 40 வயதை கடந்தும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்கிறார்கள் என புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. இந்த 30,000ல் பார்த்தீங்கன்னா 19,462 பேர் ஆண்கள், 10,806 பேர் பெண்கள், ஆக மொத்தம் 30,268 குவைத்திகள் 40 வயதை தாண்டியும் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்கிறார்கள். திருமணம் செய்து கொள்ளாமல் குவைத்திகள் வாழ தொடங்கினால் எதிர்காலத்தில் குவைத்திகள் எண்ணிக்கை பல மடங்கு குறையும் என ஜெனரல் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் கவலை தெரிவித்துள்ளது. குவைத்துடைய டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 5.1 மில்லியன், அதாவது வெறும் 51 லட்சம் மட்டும்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் மக்கள் மட்டுமே குவைத்திகள், மீதமுள்ள 36 லட்சம் மக்கள் அனைவரும் வெளிநாட்டவர்கள் தான். இப்படி மக்கள் தொகை எண்ணிக்கையில் குறைவாக உள்ள குவைத்திகள் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வரும் கலாச்சாரம் அதிகரித்தால் அது குவைத்தின் எதிர்காலத்தை அதிகளவில் பாதிக்கும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அவசியம் நமது போனில் சேவ் செய்து வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கிய நம்பர்களை பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா 112 நம்பர். இந்த 112 நம்பர் போலீஸ் டிபார்ட்மெண்ட், தீயணைப்புத்துறை மற்றும் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஆகிய தேவைகளுக்கு டயல் செய்ய வேண்டியவை. அடுத்து 139 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா குவைத் முனிசிபாலிட்டிக்கு தேவை. அடுத்து 150 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 152 இந்த நம்பர் மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர், மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம். அடுத்து 161 இந்த நம்பர் குவைத் ஏர்போர்ட்டை தொடர்பு கொள்வதற்கு. அடுத்து 151 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், அதாவது சுகாதார அமைச்சகத்தை தொடர்பு கொள்வதற்கு. அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க இப்போ நான் சொன்ன எமர்ஜென்சி நம்பரை உங்கள் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபோல் மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் குவைத் செல்வதற்கான PCC, கேம்கா மெடிக்கல், குவைத் விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், POE செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 307 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1071 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 84 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 674 பில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குவைத்திலேருந்து மற்ற பிற நாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதே போல் பெண்கள் பார்த்தீங்கன்னா 40 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதாவது கோல்டு ஜுவல்லரி மட்டும்தாங்க. இதுவே நீங்கள் வந்து கோல்டு காயின், கோல்டு பிஸ்கட் கொண்டு வருவதாக இருந்தால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.